காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா செக்க செவேன்னு இருக்குது மணல் பக்கங்களா, வேறு எங்கே இல்லை, நம்ம ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற மணல் மாதா கோவில் அப்படிங்கிற நம்ம ஒரு கோயிலில் தான் இருக்கிறோம். உண்மையிலேங்க கோயிலில் உள்ள ஆர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க. சரி, எப்பவுமே நம்ம அடிக்கடி போயிருக்கிறோம், பட்டு ரொம்ப நாளைச்சே வீடியோ போடலாமே தான் இந்த கோயிலுக்கு நம்ம உண்மையில் மணல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செம்மணல் அவ்வளோ அழகாக சிவப்பு கலரில் இருந்துச்சுங்க. வேறு லெவல் இருந்துச்சு. சிவப்பு கம்பளம் விரித்த ஒரு பூமின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இடங்கள் ஃபுல்லாகவே சிவப்பாக தான் இருந்துச்சு மணல் எல்லாமே. ஓகே, நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்ததுனால பசங்களுக்கு ஐஸ்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு சரி மெதுவாக சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இப்போ தான் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்குது அந்த கோயிலில். இப்போ அதனால் ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி தான். சுற்றுலா பயணிகளும் அந்தளவுக்குலாம் இல்லை, ரொம்பவும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கோயிலில். சரி, ஓகே, நம்மளும் கோயிலில் போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பிட்டோம். உண்மையில் மணல் மாதா கோயில் சிறப்பு என்னன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஆடு மேய்க்கும்போது காலில் தட்டுப்பட்ட ஒரு சிலுவை தான். அது தோண்டி பார்க்கும்போது கீழே கோயில் இருந்ததாகவும் அதை அப்படியே வச்சு அவங்க வழிபட்டு வராங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. பட் எனக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். போன கோயிலுக்குள்ளே இறங்கினதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால எல்லா இடத்துலையுமே குடில் வச்சுருந்தாங்க. இந்த போர்டு என்னென்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சும்மா அமைதியாக ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. உட்காந்திங்கன்னா அப்படியே உட்காந்துக்கலாம். எந்த சவுண்டுமே கேட்காத, வெளியே உள்ள சவுண்டு எதுவுமே இல்லாமல் அழகாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலுவை ஒன்று ஓகே. இதுதான் கோயிலோட மொத்த அழகுங்க. வேறு லெவலில் இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே வந்ததுக்கு. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. மணல் மாதா கோயிலை நாங்களும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்க முறை உங்களது விடைபெறுவது TN72 Nelson 146. ஓகே.